புரட்சியாளர் இயக்கம் முதலாக தோன்றி அந்த இயக்கத்துக்கு முதலாக இணைய வழியாக முதல்ல பேசினது நான் தான். ஏன்னா தம்பிகள் மிக முக்கியமான ஒரு பொது சமூகத்துக்காக நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களுக்கும் இங்க இருக்கிற இந்த கிராமத்திலிருந்து உலகத்தை நோக்கி பயணிக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு பொது உடைமை புரட்சியாளர் இயக்கம் தலைமை இந்த கிராமத்தோட பேர். அதுக்கு ஒரு பெரும் கனவும் பெரும் நம்பிக்கையும் தம்பிகள்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட தம்பிகளுக்கு நான் கூட நிற்கணும். அவர்கள் வேற யாரும் இல்லை, என்னுடைய தம்பிகள். அதனால கூட நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம நின்னோம். உண்மையிலேயே நான் பெரும் பயணத்துல இருந்தேன். மதுரையில ஒரு திருமணம், நான் அங்க சிறப்பு விருந்தினர். அந்த திருமணத்தை முடிச்சுட்டு அந்த இரவு தான் நான் சென்னை வந்திருந்தேன். சென்னை வரும்போது தம்பியோட முகநூல் பார்த்தேன். ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு நினைவேந்தல் நிகழ்வு. எனக்கு பெரும் மகிழ்வாக இருந்தது. என்ன காரணம் என்றால், சென்னையிலேயே இன்னும் ஒரு நிகழ்வு தான் நடத்தி இருக்கிறாங்க. அதுவுமே மீடியா நிகழ்வு. எந்த அமைப்புகளும் இன்னும் ஐயாவுக்கு நினைவேந்த நிகழ்வுகளோ இல்ல அவர் சார்ந்திருக்கிற இயக்கமோ இன்னும் பெரிதாக அதை எடுத்துக்கொள்ள போகல. காரணம் என்னன்னா, அதுவும் குறையாக சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் அவர்கள் தேர்தலுக்கான உத்திகளை கையாள வேண்டிய தேவைகள்ல இருப்பதனால அது ஒரு பெரிய நிகழ்வா எடுக்கல. ஆனா விழுப்புரம் மாவட்டத்துல இந்த சிறிய கிராமத்துல என்னுடைய தம்பிகள், பொதுவுடைமை புரட்சியாளர் இயக்கத்தின் தம்பிகள் இந்த உலகத்துக்கு சொல்றாங்க, நாங்க ஐயா நல்லக்கண்ணுக்கு நினைவேந்தல் நடத்துகிறோம். எந்த இடத்துல? அதுதான் ரொம்ப முக்கியம். அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் திடல்ல ஐயா நல்லக்கண்ணுக்கு நடத்துற இந்த நிகழ்வு இருக்குல்ல, அதுதான் உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி. இந்த சமூகம் உண்மையிலேயே நான் முகநூல்ல பதிவு செய்தது கூட, பொதுவுடைமை புரட்சியாளர் இயக்க தம்பிகளுக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நல்லக்கண்ணு அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளை அம்பேத்கர் திடலில் நடத்துவது என்பது மிக சிறந்த பொருத்தமான ஒன்று, சால சிறந்த ஒன்று. காரணம் என்னவென்றால், அவருக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்த விருது அறிவாசன் அம்பேத்கரனுடைய பெயரை கொண்டே விருது. அதன் பிறகுதான் தகைசால் தமிழர் விருது கொடுத்தாங்க. ஆனா முதல்ல அவருக்கு கொடுத்த விருது அறிவாசன் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய விருது. காரணம் என்றவென்றால், எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்காக அவர் கால் நடந்து கொண்டே இருந்தது. அதற்காக போராடினார். நாங்கள் ஒரு திரைப்படம் தயாரித்தோம். அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் ஒண்ணு, துட்டத்தான் வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்ட மக்களே, நீங்க துண்டு துண்டா போனது உங்களுக்கு தெரியலையா மக்களே அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை அவர் தான் வெளியிடணும், நாங்க மும்பரமா இருந்தோம். அந்த பாட்டை அவர் வெளியிட்டாங்க. எனக்கும் அவருக்குமான தொடர்பு என்பது தம்பி சொன்னது போல தமிழன் தொலைக்காட்சியில் இருந்து தொடங்கிய உறவு. அவரை நான் ஒரு ஊடகவியலாளராக சந்தித்திருக்கிறேன், அதாவது ஒரு பத்திரிகையாளனா சந்திச்சிருக்கிறேன் பேட்டி எடுக்கும்போது. அதன் பிறகு ஒரு மாணவர் இயக்கத்தை நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பில் இருந்து சந்தித்திருக்கிறேன். அதன் பிறகு அவர் உடன் நடிந்திருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு தனிப்பட்ட முறையில் நானும் இன்னும் சில நண்பர்களும் உடன் சென்று சில விடயங்களை அவருக்கு நேரா செஞ்சா பிடிக்காது, மறைமுகமா செய்யணும். சில விடயங்கள் செய்துவிட்டு அவரை பார்த்து விட்டு வந்தோம். அதன் பிறகு மாணவர் அமைப்புக்காக ஒரு அமைப்பை கட்டி அந்த அமைப்பு மூலம் மாணவர்களுக்கு விருது கொடுத்தோம். அந்த விருதுல மக்கள் போராளி மாணவர் விருது என்கிற ஒரு தலைப்புல ஒரு விருது இருக்கிறது. அந்த விருதை கொடுப்பதற்காக ஐயாவை அழைத்தோம். அப்போது உடல்நிலை சரியில்லை. ஆனால் மாணவர்களுக்காக விருது கொடுக்குறீங்க, அதுவும் மக்கள் போராளி மாணவர் விருது கொடுக்குறீங்க, கண்டிப்பா நான் வருகிறேன் என்று வந்து அந்த விருதை கொடுத்தார். அவர் எவ்வளவு சுய ஒழுக்கம், எவ்வளவு தன்னொழுக்கம் என்று பாருங்கள். அவர் விருது அளித்தது ஒரு பெண் மாணவர் போராளி. விருதை எல்லாரும் சால்வை போட்டு கிட்ட இருந்து போடுவோம் இல்லையா, பெண் என்பதனால ஒரு அடி தள்ளி நின்று போட்டார். ஆச்சரியமா பார்த்தாங்க அந்த மேடை. ஒரு பொது தளத்தில் இயங்கக்கூடியவன் எவ்வளவு சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதை அந்த மேடையிலேயே மாணவர்களுக்கு உணர்த்திவிட்டு போனவர் ஐயா மதிப்புக்குரிய நல்லக்கண் அவர்கள். நாங்கள் ஐயாவை தோழராக பார்க்கவில்லை. அவர்கள் பொதுவுடைமை சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் தோழராக பார்ப்பார்கள். நாங்கள் எங்களுடைய மூத்த முன்னோடியாக பார்க்கிறோம், எங்களுடைய தாத்தாவாக பார்க்கிறோம், எங்களுடைய ஐயாவாக பார்க்கிறோம். நான் எப்பொழுதும் அவரை தோழர் நல்லக்கண்ணு என்று அழைப்பதில்லை. மதிப்புமிகு எங்க பெருமைமிகு தமிழினத்தின் அடையாளமாக ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அவருடைய போராட்ட வரலாறுகளை எல்லோரும் பட்டியலிட்டார்கள். அவர் சுதந்திர போராட்ட தியாகி என்று சொன்னாங்க. சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் அல்ல, அவர் ஒரு மாணவர். அப்பொழுது காங்கிரஸ் இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு, அப்போது எல்லோருமே அந்த இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். முன்னெடுக்கும் பொழுது சிறை செல்கிறார். சிறை சென்ற பிறகு அவரோடு சிறையில் இருந்த தோழர் அவருக்கு பெண்ணு கொடுக்கிறார்கள்.
மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் சொன்னது போல அவருக்கு ஒரு ரூபாய் கூட அவருக்கு அவர் மூலம் வருமானம் இல்லையே, அவர் எப்படி குடும்பத்தை நடத்துவார் என்று சொல்லும் பொழுது அவருடைய மாமனார், அவரும் ஒரு பொதுவுடைமை சித்தாந்த தோழர், பொதுவுடைமை போராளி, அவர் சொன்னார், அண்ணன் சொன்ன வார்த்தையே சொன்னார், நாட்டை மதிப்புக்குரிய நல்லக்கண் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், வீட்டை என் மகள் பார்த்துக் கொள்வார். அதுக்கு காரணம் ஐயாவினுடைய மனைவி அவர்கள் ஆசிரியராக இருந்தவர். 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார். இன்னும் சொல்ல போனால் ஒரு பிள்ளைக்கு திருமணத்தின் முதல் நாள் தான் ஐயா வருகிறார். திருமணத்துக்கு அவருடைய மகள் திருமணத்துக்கு அவர் கொடுத்த தொகை வெறும் 150 ரூபாய். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு தேவையில்லை. தன்னுடைய மகள் தன்னுடைய பொதுவுடைமை சித்தாந்த கட்டிடத்தில் வசிக்கிறார். அந்த வசித்ததுக்கும் தன்னுடைய மகளுக்கும், நீ வசித்தாலும் யாரு வசித்தாலும் நான் தொகை வசூலிப்பேன் என்று தன் மகளுக்கே தொகை வசூலித்து அதை கட்சிக்கு கொடுத்தார். நாங்கள் எவ்வளவு பெரிய மிக அடையாளத்தில் எங்கள் தம்பிகள் அவருக்கு நினைவேந்தலை நடத்துகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட மனிதருக்கு அதற்காகத்தான் என்ன சிரமம் இருந்தாலும் உங்களோடு நான் இருப்பேன் தம்பி, நான் வருகிறேன் என்று வந்தேன். இன்னும் அவரை சொல்வதற்கு நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். நிறைய விடயங்கள் இருக்கிறது. நேரமின்மை காரணமாக, பசியின்மை காரணமாக நான் இன்னும் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லிவிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக அவருடைய நிறைவான காலம் என்பது பாட்டி இல்லாம போனது அவருக்கு பெரிய ஒரு கை உடைந்தது போல ஆயிடுச்சு. மனதளவுல, உடல் அளவுல இல்ல, மனதளவுல. ஏன்னா அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்திருப்பார். போராட்டங்களுக்கு என் கால்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் மனது முழுக்க என் மனைவிதான் இருக்கிறாள் என்று. காரணம், எங்கிருந்து எங்கு போயிட்டு வந்தாலும் நான் கூடுக்கு திரும்புவது எனக்கு மன நிம்மதியை கொடுத்தது. ஆனால் என்னோடு இணையராக இருந்த அவள் இல்லாத இந்த இடம் வெறுமையாக இருக்கிறது. அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு உலக மகளிர் தினம். ஐயாவை பற்றி பேசி இருக்கிறோம். ஐயா பொதுவுடைமை சித்தாந்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் இருக்கலாம், ஆனா அவர்களுடைய வாழக்கூடிய பெண்கள் எப்படி இருக்க முடியும்? பல சிக்கல்கள் இருக்கிறது. சென்னையில் பல விடயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி பாட்டி அவர்கள், அவர் இயல்பு எப்படியோ, காரணம் அவர் தந்தையும் பொதுவுடைமை போராளி என்பதற்காக ஐயா நல்லக்கண்ணுடைய மனைவி அவர்கள் ஐயா நல்லக்கண்ணுவை அவராகவே வாழ வைத்தது. அதை அதையும் பதிவு செய்திருக்கிறார். நான் காசு பணம் சேர்க்காதவன், என்னை ஏற்றுக்கொண்டு அப்படியே பயணித்தார் என்று. உலக மகளிர் தினம் என்பதற்காக என்னுடைய தம்பிகள் ஐயா நல்லக்கண்ணுக்கு நினைவேந்தலை செய்திருக்கிறார்கள். ஐயா நல்லக்கண்ணுடைய மனைவிக்கும் இந்த நினைவேந்தல் தகும், அதை தம்பிகள் செய்திருக்கிறார்கள். காரணம், நல்லக்கண்ணு தூய்மையாக இருப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது அவருடைய குடும்பம். ஒரு பொதுவுடைமை சார்ந்து பொதுதளத்தில் இயங்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் அமைவது மிக முக்கியமான ஒன்று. பொதுத்தளத்தில் அமைவது பொருளாதாரத்தை நோக்கி பயணம் செய்ய முடியாது. ஒரு போராளியாக இருப்பவனுக்கு நடைப்பயணம் தான். இப்பொழுது பீட்டர் அல்போன்ஸ் ஒரு முறை பயணம் செய்யும் பொழுது ஒரு நிழற்குடையில படுத்திருந்திருக்கிறார் ஒரு பெரியவர். யார் என்று பார்த்தா ஐயா நல்லக்கண் அவர்கள். இவருக்கு மகுழுந்தில் பயணம் செய்கிறார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா நான் விட்டு போறேன், இல்ல எனக்கு அடுத்த பேருந்து வரும், நேத்தி கூட்ட நேரம் ஆயிடுச்சு, அடுத்த பேருந்து நடந்து போறேன். இன்னைக்கும் பல மிக முக்கியமாக பொதுவுடைமையினுடைய வாழ்வியல் கூறுகளை அண்ணன் சொன்னாங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காரு, வாங்குற சம்பளத்தை கட்சி எடுத்துக்கும், கட்சி ஒன்று கொடுக்கும். அவர்கள் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தத்துவம் இந்த மண்ணில் பறந்து விருந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாடு இன்னும் மிக சிறந்த மாநிலமாக உயர்ந்திருக்கும். காரணம், பொதுவுடைமை தத்துவம் பறந்து நிர்வாகத்துக்கு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரலைங்கிற வருத்தம் இன்றைக்கும் எங்களுக்கு இருக்கிறது. அவர்கள் மறுக்கக்கூடும், இது அரசியல் பேசுற இடம் இல்ல, இருந்தாலும் அவர்கள் மறுக்கக்கூடும். அப்படிப்பட்ட ஐயா நல்லக்கண்ணுடைய வாழ்வியல் கூறு என்பது இன்றைய இளைய தலைமுறைக்கு பொதுவுடைமையாளர் புரட்சியாளர் இயக்கத்து தம்பிகள் எடுத்து செல்கிறார்கள். இன்னும் எங்குமே அவரை பற்றிய நினைவேந்தல்கள் பறந்து விருந்து இல்லாத போது இந்த சிறிய கிராமத்தில் இருந்து உலகத்தை நோக்கி ஒரு செய்தி சொல்கிறார்கள். யாரு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இளைஞர் பிள்ளைகள் கூட நிற்போம். அது எதையும் பார்க்காமல், எந்தவித சுய அடையாளமும் பார்க்காமல், ஐயா நல்லக்கண்ணுடைய பிறப்பு வேறொன்றாக இருக்கலாம், ஆனால் அவர் இந்த சமூகத்துக்காக செய்த பணிகள் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் வேலை செய்திருக்கிறார். ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு மட்டுமல்ல, மிக முக்கியமாக சுற்றுச்சூழல் போராட்டங்கள், மணல் கொள்ளை என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் அவருடைய போராட்ட வரலாறுகளை. அப்படி இருந்தும் அவர் நேர்மையாக இருந்தது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் தம்பிகள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். பேசியவர்கள் சொன்னார்கள், ஐயா நல்லக்கண் அவர்கள் அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தால் முதலமைச்சர் அவர்கள் சென்று பார்த்தார்கள், பல தலைவர்கள் பார்த்தார்கள்
இவருக்கு முன்பு நம்ம தமிழினத்தில் நம்ம தமிழ் மூத்த குடியில் பிறந்த ஒருவர் இருக்கிறார். அந்த தலைவரையும் இனிமே நீங்க படத்துல போடணும். மிக முக்கியமாக எங்கள் அன்புக்குரிய தாத்தா நல்லக்கண் அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா மன்னிக்கணும், மதிப்புக்குரிய எங்கள் தாத்தா கக்கன் அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் அதிகாரத்தை சுவைத்தவர் அல்ல. அவர் அதிகாரத்தில், அரசியல் அதிகாரத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்தவர் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அதிகார பதவியான காவல்துறை அதிகார அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய தாத்தா கக்கன் அவர்கள் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தார். அதை பார்க்க போனவர் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர். யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் மருத்துவமனைக்கு போறாரு, அங்க யாரு படுத்திருக்காரு, அங்க இருக்கிற அரசு மருத்துவர்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எதுக்கு மருத்துவமனைக்கு வராருன்னு பதறாங்க. அங்க படுத்திருந்தவர் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அமைச்சராக இருந்த மதிப்புமிகு நம்மளுடைய தாத்தா கக்கன் அவர்கள். அதிகாரத்தில் இருந்து கூட ஒரு ரூபாய் கூட வாங்காமல் அரசு மருத்துவமனையில் படுத்திருந்த தாத்தா கக்கனுடைய படத்தை நீங்கள் கண்டிப்பாக தியாகத்தின் உருவமாக, அன்பின் உருவமாக, மிகப்பெரிய ஒரு நீதியின் உருவமாக நீங்க பதிவு செய்ய வேண்டும். தம்பிகளுக்கு ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். அதோடு நாங்கள் தமிழ் மாணவர் விருதுகள்ல சொன்னல மக்கள் போராளி மாணவர் விருது என்று ஒன்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அது என் தம்பிகள் இருக்கக்கூடிய இந்த மேடையில் இருந்து அந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிடுகிறோம். நாங்கள் எழுதுதல் என்று ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம். அதில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு படிக்கும் வயதில் பொது சமூகத்துக்காக வேலை செய்யக்கூடிய எல்லோரையும் தேர்ந்தெடுத்து விருது கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த விருதை கொடுத்தவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். அதில் ஒன்றே ஒன்றுதான் பெயர் விருது. அந்த பெயர் விருது விவசாய தொழிலை புரட்சியாளராக இருந்து எடுத்து சென்ற ஐயா நம்மாழ்வாரின் பெயரில் ஒரு விருது கொடுக்கிறோம். ஒரே ஒரு பெயர் விருது தான். பாக்கி எல்லாம் மக்கள் பேச்சாளர், மக்கள் போராளின்னு இருக்கும். இந்த பொதுவுடைமை புரட்சியாளர் இயக்கம் நடத்தும் என் தம்பிகள் நடத்தும் ஐயா நல்லக்கண் நினைவேந்தலில் அந்த அமைப்பினுடைய தலைவராக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன். அடுத்த முறை விருது கொடுக்க இருக்கிறோம். அந்த விருதில் ஐயா நல்லக்கண்ணு மக்கள் போராளி மாணவர் விருது என்ற அந்த விருதை நாங்கள் ஐயா நல்லக்கண்ணு பெயரில் இனி வரக்கூடிய மக்கள் போராளி மாணவர்களுக்கு விருது கொடுக்க இருக்கிறோம். அதை என்னுடைய தம்பிகள் நடத்தக்கூடிய இந்த பொதுவுடைமை புரட்சியாளர் இயக்கத்தின் சார்பாக இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன். நாங்கள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை இந்த கிராமத்திலிருந்து இந்த அறிவிப்பை செய்திருக்கிறோம். இதன்படி இன்னும் சொல்ல போனால் தம்பிகள் மிக சிறப்பாகவும் மிக சீர்மிகுவாகவும் இதை நடத்தியிருக்கிறார்கள். அனைத்து கட்சி தோழர்களையும் அழைத்து, அனைத்து கட்சி நண்பர்களையும் அழைத்து ஒரு மேடையில் நிறுத்துவது என்பது பெரும்பாடு. அதை என் தம்பிகள் அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு நாரை எடுத்துக்கொண்டு பல பூவுகளை கட்டி மாலையாக போடுவார்களோ அதே போல மாற்று சிந்தனை உள்ளவர்களையும் இந்த பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியினுடைய தோழர்களும் வந்திருக்கிறார்கள், பொதுவுடைமை தத்துவவாதிகள் வந்திருக்கிறார்கள், இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக இயக்கத்தை வந்திருக்கிறார்கள், அதனுடைய தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறது, இன்னும் இயக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் பல பேர் இங்க இருக்கிறாங்க. அதை அழகாக கட்டியமைத்த எனது அன்பு தம்பிகளுக்கு எனது வாழ்த்துக்களும் அன்பும். அதே போல தமிழ் என்னோட பேரு தமிழ் சிலம்பரசன். என்னுடைய தந்தை பேரை தான் தம்பிக்கு தமிழரசன் அப்பா பேர் வச்சிருக்கிறாரு. என்னோட தந்தையோட பேரு தமிழரசன். சிலம்பரசன் தம்பி இருக்கிறாரு இங்க வந்தோடனே. இன்னும் தம்பிகள் பல பேர் ஜீவா, இன்னும் தம்பிகள் பேர்லாம் தெரியல. தொடர்ந்து எங்கு சிறுதுள்ளிதான் பெருவெள்ளமாக மாறும். இந்த கிராமத்தில் இருந்து உங்களுடைய பொதுவுடைமை புரட்சியாளர் இயக்கம் இனி ஒவ்வொரு கிராமமாக இதை தலைமையிடமாக கொண்டு பயணிப்பதற்கு இந்த அன்பு அண்ணனின் வாழ்த்துகளும் அன்பும். இயற்கை உங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கட்டும். நல்லதை செய்கிறீர்கள், நல்ல விதையை விதைக்கிறீர்கள், அறுவடை செய்யுங்கள். உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க உங்கள் இயக்கம் பரவட்டும். அதற்கு இந்த அன்பு அண்ணனின் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் இந்த அன்பு அண்ணனின் துணை உங்களுக்கு இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அன்பும் வாழ்த்துக்களும்.